வெல்கம்ஸ் டு ஹரிஷ் ஹெரிடேரி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி எங்கே போக போகிறோம்னா கிறிஸ்மஸ் விழாக்காக பெசி பீச் வரைக்கும் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம்ஸ் டு கிறிஸ்மஸ் விழா. கட் பண்ணிக்கோ. அவ்வளோதான். நம்ம பழைய கிளம்பியாச்சு. இப்போ பெசி போகிறோம். டீ குடிச்சாச்சு. வாங்க போகலாம். அவ்வளோதான். ஓகே கைஸ், டீமில் எப்போவுமே 4 பேர் ஓடி போனாங்க. அதில் முதலாளி வந்தான். மச்சான் தான் முதலாளி. அங்கே நின்றுக்க மாமா. அங்கே இதெல்லாம் வேலைக்கு ஆகுது, நான் இறங்கவே மாட்டேன். ரொம்ப லாங்கா இருக்குது. அடிச்சிட போகுது பெட்ரோல் டேங்க். திருப்பிக்கோ. போலாம். அப்பனியான இடத்துக்கு வந்து விட்டோம். பாருங்க சாரி கைஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சென்ட் தாமஸ் இல்லடா, சாந்தோ. இது வந்து பெசன்ட் நகர் சர்ச்சு. இல்ல இதுக்கு பேர் இருக்கு நண்பர்களே. எவ்வளவு பெரிய சர்ச்சு பாரு. அங்க பாரு அங்க காட்டுறான். எல்லாம் பார்த்துட்டா வராங்க மச்சான். 1 2 3 4 ஹெல்மெட்டு, ஒரு பேகு எல்லாமே என் வண்டியில் தான் இருக்குது. மற்ற வண்டிலாம் வண்டியா என்னன்னே தெரியல. ஆனால் என் வண்டியில் மட்டும் இவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க. என் வண்டியை பார்த்தா அவ்வளோ எகத்தலமாக இருக்கா என்னன்னு தெரியல. கரண்ட் வரானா? இங்கே வரான்டா. அது பேசுனா போட்டாதான் பேசும்போது இந்த பயம் இருக்கு. இல்லைன்னா மாட்டிப்பான், கண்ணில் தெரிஞ்சிட பயம். என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிட்டு நம்ம எல்லாருமே காலேஜ் மாணவர்கள் கலை வழி கல்வி மூலமா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மக்கள் கிட்ட இத வந்துட்டு சந்திக்கிறாங்க. ஆமாண்ணா. கலை வழி கல்வி. கலையும் வேண்டும் கல்வியும் வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம தினேஷ் குமார். ஆமாண்ணா. லோயலா கல்லூரியில முடிச்சு தெரியும். நல்ல லைட் போட்டா தெரியும் மச்சான். ஃபில்டர் போட்டு பாய் போட்டா தெரியுமாடா டேய். என்னடா டே நண்பர்களே, என்னன்னா பெசநகர் பீச் வந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு மூலைக்கு போயிட்டானுங்க. vlog மட்டும் எடு மச்சான், பயங்கரமா பண்ணிடுறேன்னானுங்க. சூப்பரா பண்ணானுங்க. கேமரா ஆன் பண்ணோன்னே எல்லாரும் அமைதியா அவனுக்கு பாட்டி கேஷுவலா அந்த சென்னை RS 28 வந்து எல்லாரும் போலாம் மச்சான், அங்கே போகலாம் மச்சான், எங்கே போகலாம் மச்சான்னு சொல்லிட்டு கடைசியாக தனியாக விட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்மளை தனியாக விட்டு போயிட்டானுங்க. எங்கடா போனீங்க? அட பாவீங்களா, அது முதல்லடா. ப்ளஸ் வந்து பீச் பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக சென்னையோட பாதி க்ரௌடு இங்கே தான் இருக்குது. கிறிஸ்மஸ்னால சர்ச்சிலேயும் க்ரௌடு. ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு உணவு திருவிழா நடத்துகிறாங்க. நடத்திட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிலாம் நடக்குது. அதனால் அப்படியே மக்கள்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க.
பாதி பேர் இங்க இருக்கானுங்க, எல்லாம் பீச்சில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. பாதி பேர் வந்து அப்படியே சுத்த போயிட்டானுங்க. பாதி பேர் வந்து சர்ச்சை நோக்கி போயிருக்கானுங்க. நம்ம ஒரு பக்கம் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இதுதான் நண்பர்களே இவ்வளோ நேரம் நடந்தது. இப்போ சர்ச்சுக்குள்ளே நம்ம போயிட்டு ஏசப்பாவை பார்த்துட்டு ஏசப்பாவுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு கிளம்பிடலாம். அவ்வளோதான், நம்ம கிறிஸ்மஸ் வந்து முடிச்சு. இன்னைக்கு நைட்டு வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொன்னானுங்க. பெசன்ட் நகர் பீச்சும் சரி, ப்ளஸ் வந்து இதுவும் சர்ச்சும், இங்கே இருக்க சர்ச்சும் சரி. சர்ச் வந்து இங்கே இருக்கிறது ரொம்ப பெருசு, ரொம்ப ஃபேமஸும் கூட. நிறைய பேருக்கு தெரியும், சென்னையில் இருக்கவங்களுக்கு முக்கால்வாசி பேர்த்துக்கு தெரியும். வாங்க போயிட்டு நம்ம சர்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிறிஸ்மஸ் ஏன் கொண்டாடுறோம்? கிறிஸ்மஸ் வந்துட்டு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க இயேசுவோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்துட்டு அது வந்து அப்படி கிடையாது. இயேசுவோட பர்த்டே வந்துட்டு பைபிள் வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்ப்ரிங் சீசன்ல போன மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆட்டு பருவத்துல இந்த மாதிரி ஸ்ப்ரிங் சீசன் மாதிரி தான் அதுல சொல்லியே இருப்பாங்க. ஆனா வந்துட்டு இது வந்துட்டு வின்டர் சீசன். அப்படி பாத்தீங்கன்னா இதுக்கும் அதுக்குமே சம்பந்தம் இல்லை. ஸோ இது வந்துட்டு எல்லா சர்ச்சும் வந்துட்டு அது வந்து ஒரு பேசி முடிவு பண்ணி இந்த டேட்டை வந்து நம்ம கிறிஸ்மஸா கொண்டாடுவோம் அப்படின்ட்டு இது பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே. இன்னொன்னு சாண்டா கிளாஸுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. அது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி? சாண்டா கிளாஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார ஒருத்தர் இருந்தாராம். ஒரு ஊர்ல இருக்காரு. அவர் வந்துட்டு ஏழை மக்களுக்கு வந்துட்டு உதவி செய்யறது ரொம்ப பிடிக்குமா அவரு. அவர் வந்துட்டு இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா. அதான் அவன் செய்யணும், ஆனா அவன் செய்யறது வந்து வெளியே தெரியக்கூடாது. நான் செஞ்சது வெளியே தெரியக்கூடாது. அப்ப வந்து அவர் யாருக்கு தெரியாம போய் ஒரு உதவி மாதிரி செஞ்சுட்டு அந்த வரணும், மாதிரி செய்யணும், gift மாதிரி வந்து கொடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி. சோ அவர் வந்து என்ன பண்ணாரா, கொஞ்சம் வாட்ச் பண்ணி வந்து இந்த குழந்தைகள் வீடு இருக்கும் அதெல்லாம் வாட்ச் பண்ணி அவர் நைட் டைம்ல போயிட்டு அதை வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த கதை வந்துட்டு நிறைய ஊர்ல மக்கள் வந்துட்டு வருவாரு, கிஃப்ட் கொடுப்பாருன்னு அந்த மக்கள் வந்து நம்பி இருந்திருக்காங்க. அதுதான் சாண்டா கிளாஸ் வந்து உருவாகி. ஓகே ஓகே. ஆனா எல்லாரும் சேர்ந்து இப்ப ஏசப்பா வந்து கொண்டாடுறோம். அதுதான் வந்து இந்த வீடியோட கருத்தே அதான். ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாரும் எம்மதமும் சம்மதம் எல்லாரும் கிறிஸ்மஸ் ஹாப்பியா கொண்டாடுறோம். ஓகே. இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். To the world. This no shepherd or wise man. Rather, it presents a mighty triumph ruler coming to judge the earth with righteousness. Therefore, as we sing this carol, our joy. அப்படியே 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 மாறாத பர்ஃபெக்டா. ஓகே, இப்போ நம்ம ஒரு வழியா வந்து பெசன்ட் நகர் பீச்ல இருந்து கொஞ்சம் அங்கங்க சுத்திட்டு கடைசியா வந்து நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டோம். சர்ச்சில் உள்ள போய் பார்த்தோம். அங்க வந்துட்டு எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வந்து குழந்தைங்கலாம், சின்ன சின்ன குழந்தைங்கலாம் வந்து பாடிட்டு இருந்தாங்க. ப்ளஸ் வந்து கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் வந்து ஹெவியா போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாமே இப்பதான் ஒவ்வொருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க. நைட்டு வந்து விடிய வந்து எல்லாருமே வருவாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று நடத்துறாங்க. அவ்வளவுதான் நண்பர்களே. நாளைக்கு வந்து என்ன டேனா ஏசப்பாவுக்கு பர்த்டே. அதனால எல்லாரும் வந்து ஏசப்பாவுக்கு வந்து பர்த்டே விஷயம் சொல்லிக்கிறோம். பிளஸ் வந்து எல்லாத்துக்கும் மெரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தோட என் விளாக முடிச்சுக்கிறேன்.